பத்மநாபபுரம் அரண்மனை. இந்த அரண்மனைய வெறும் கலைநயமிக்க பழங்காலத்து அரண்மனைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட எண்ணம் மாறலாம். அப்படி இந்த பேலஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ராவான மிஸ்ட்ரி என்ன திருவிதாங்கூர் சமஸ்தானம் காலத்துல சரியா 18வது நூற்றாண்டுல இந்த ஒரு அரண்மனையில ஒரு மந்திரவாதிய அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த ஒரு மந்திரவாதி அரண்மனைக்கு எதிரா மனித உடல் பாகங்களை வச்சும் கன்னி பொண்ணோட ரத்தத்தை வச்சும் ரொம்பவே பயங்கரமான மாந்திரீக பூஜைகள் செய்ததா வரலாறு சொல்லுது. அந்த மந்திரவாதியை கண்டுபிடிச்சி அரண்மனையோட உயரமான உப்பரிகை மாளிகையில ஒரு இருட்டு அறையில கையையும் காலையும் சங்கிலியால கட்டி உள்ள தூக்கி போட்டு கதவை பூட்டி சீல் வைக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உயிரோடவே பட்னி போட்டு கொன்னாங்க. அவங்க பண்ண பெரிய தப்பே அதுதான். அந்த ஒரு மந்திரவாதி பட்னி கடந்து துடிச்சு சாகுறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டுமொத்த இடத்துக்கும் ஒரு கொடூரமான சாபத்தை கொடுத்துட்டு சாகுறான். அந்த ஒரு மந்திரவாதி இறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு அரண்மனையில நடக்கக்கூடிய அமானுஷ்யங்களுக்கு அளவே கிடையாது. பகல் நேரத்துல இந்த ஒரு அரண்மனையை சுத்தி பார்க்க போறவங்களுக்கு இன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு மேல போறதுக்கான அனுமதி கிடையாது. நடுராத்திரி 2 மணிக்கு மேலதான் இந்த அரண்மனையில உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்கும். நடுராத்திரி 2 மணிக்கு மேல பூட்டப்பட்ட மரக்கதவுகளுக்கு பின்னாடி இருந்து சங்கிலிகள் மோதிக்கிற சத்தமும் மண்பானையில ஏதோ அரைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சத்தமும் ரொம்ப தெளிவா கேட்கும். அதே சமயம் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த அரண்மனைக்குள்ள வித்தியாசமான மொழியில மந்திரங்கள் ஓதக்கூடிய சத்தமும் கேட்கும். அந்த ஒரு சத்தத்தை கேட்கிற அந்த நிமிஷம் மனுஷ உடம்பு பயத்துல உறைஞ்சு போயிடும். அந்த ஒரு சாபத்தோட வெறி அடங்காம இன்னைக்கும் இரவு நேரங்கள் அரண்மனைக்குள்ள பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கக்கூடிய வினோதமான உருவங்கள் அங்கங்க சுதந்திரமா நடமாடும். உங்கள எத்தனை பேர் இந்த ஒரு அரண்மனைக்கு போயிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.